இந்த கதையோட ஹீரோ யுகிட்டோ யானாகி. அவன் ஒரு ரகசியமான தீவுல பிறந்தவன். அங்க எல்லா கதையும் அலௌகிக சக்திகளும் நிறைஞ்சிருக்கும். அவனுக்குள்ள நீலநாய நகதேவனோட ஆசி இருக்கு. அவ அப்பா தீயான நகதேவட்டையோட சக்திய சீல் பண்ண தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். இறக்கும்போது அவன் ஒரு கடைசி கெட்டு வச்சான். யுகிட்டோவ அந்த தீவுல இருந்து ரொம்ப தூரமுள்ள ஒரு அனாதை இல்லத்துக்கு அனுப்பணும்னு. இப்போ 11 வருஷம் ஆயிருச்சு. அவன் அப்பா கடைசியா சொன்னதுபடி யுகிட்டோ இப்போ திரும்ப அவன் தீவுக்கு வர அனுமதி இருக்கு. மெயின்லேண்ட்ல அவன் படிச்சு முடிச்சுடனே ஒரு குடிச்ச ஆளு அவன் ஸ்கூல் முன்னாடி நிக்கிறத பாக்குறோம். அவன் பேரு ஜிங்கி. அவன் யுகிட்டோவோட அப்பாவுக்கு ஒரு சிஷ்யான். அவன் யுகிட்டோவ அழைச்சு போக வந்திருக்கான். யுகிட்டோட சக்தி வெளிப்படுகிறது. யுகிட்டோ அந்த ஆளையா பார்த்ததும் கவனிக்காம போக முயன்றான். ஆனா ஜிங்கி அவன் பின்னால தொடர்ந்தான். யுகிட்டோ, எனக்கு உங்கள தெரியாது, நீங்க வேற யாரையாவது தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஜிங்கி யுகிட்டோவ கடலுக்குள்ள தூக்கி போட்டுட்டான். அங்க யுகிட்டோட சக்திகள் அக்கிரமமா வெளிப்படுது. இதுவே ஜிங்கிக்கு போதுமான உறுதி. அவன் தேடிட்டு வந்த யுகிட்டோ இதுதான். சோ ஜிங்கி யுகிட்டோவ அவனுடைய மாந்திரீக பையில அடைச்சு அயாக்காவோட 2ஆம் தீவுக்கு நேராக போக ஆரம்பிக்கிறான். வழியில ஜிங்கி யுகிட்டோ கிட்ட பேசி நீ 5 வருஷம் வர இந்த தீவுல தான் இருந்தான்னு சொல்றான். ஆனா யுகிட்டோக்கு அதுவும் அவன் பிள்ளை காலத்தில் நடந்ததும் ஒன்னும் ஞாபகம் இல்ல. அவங்க அங்க சேர்ந்ததும் அயாக்கா நகரத்தோட மேயர் மொமோகோ அவங்க எல்லோரையும் யுகிட்டோ வளர்ந்த பழைய வீட்டுக்கு அழைச்சு போறாள். அங்க அவன் தான் அப்பா போட்டோவா பாக்குறான். ஆனா அவனுக்கு அவங்கள அரிச்சயம் இல்ல. அவள் யுகிட்டோ கிட்ட உங்க அப்பாவுக்கு ரொம்ப அமேசிங்கான சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருந்துச்சு, உனக்கும் அதே டேலண்ட் இருக்குன்ட்டு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா யுகிட்டோக்கு அவள் பேசுறது ஒன்னும் புரியல. அவனுக்கு ஏன் அவனை இந்த தீவுக்கு அழைத்து வந்தாங்கன்னு கூட புரியவில்லை. அவன் ஜிங்கி தன்னையே ஒரு மேஜிக்கல் சூட்கேஸ்ல அடைச்சு எவ்ளோ தூரம் இழுத்துக்கிட்டு வந்துட்டான்னு சொல்றான். அப்புறம் யுகிட்டோ ஏன் என்ன அனாதை இல்லத்துல விட்டுட்டு போனாங்கன்னு கேக்குறான். மொமோகோ பதில் சொல்றா, அது எல்லாம் உங்க அப்பா விட்டுட்டு போன உணர்வர்களால தான். அந்த டாக்குமெண்ட்ல மக்கோட்டை எழுதியிருக்கான். எனக்கும் ஏதாவது நடந்தா யுகிட்டோ ஷுட் பி சென்ட் டு த மெயின்லேண்ட். ஆனா எக்ஸாக்ட்லி 11 வருஷம் கழிச்சு அவனை திரும்ப அழைக்கணும். யுகிட்டோவோட பயம். பின்னால ஜிங்கி யுகிட்டோட ரூமுக்கு வரான். எங்கிருந்துன்னு தெரியாம ஒரு சிறிய மிதக்கும் உருவம், அதுவே உயிருள்ள ஒரு உருவம் ஜன்னல் வழியா உள்ளுக்கு வருது. ஜிங்கி அது ஒரு மட்டாமான்னு சொல்றான். அது ஒரு சந்தோஷமான ஆவி. இந்த தீவுல இது போலதான் ஜீவனம் சாதாரணம். அப்புறம் ஜிங்கி, நீ ஏன் எல்லாரையும் விலக்கி வச்சிருக்க, எப்பவும் மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேக்குறான். அதுக்கு பதில் யுகிட்டோவோட பிள்ளைக்கால ஞாபகமா வருது. அப்போ அவன் வேற அனாதை இல்லத்து பசங்களும் ரிவர் பக்கத்துல பிக்னிக் போனாங்க. ஒரு பையன் அவனை கலாய்க்க ஆரம்பிச்சான். யுகிட்டோ கிட்ட கோபம் பெருகிடுச்சு. அவன் சுத்தி இருந்த தண்ணி கலங்க ஆரம்பிச்சுது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடியே ரிவரே அந்த பையனை தாக்கிடுச்சு. இது ஒரு முறை மட்டும் இல்ல, பல முறை நடந்தது. அதுதான் யுகிட்டோ மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்க முடிவு பண்ணான். யாரையும் இனி ஹர்ட் பண்ணாம இருக்க பயந்தான். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்தா ஜிங்கி அவன் போன்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான். கோபமான யுகிட்டோ வீட்டை விட்டு வெளியே போய் மொமோகோ கிட்ட நான் வெளியே போய் மைண்ட கிளியர் பண்ணி வரேன்னு சொல்றான். மைண்ட காம் பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் பின்னால சந்தோஷமா வந்த ஒரு சிறிய மிட்டாமா சடனா ரிவர்ல விழுந்து ஒரு பயங்கரமான மான்ஸ்டரா மாறிடுச்சு. மட்டாமா ஒரு ஆவியின் மாறுபாடு. அந்த கிரியேச்சர் அட்டாக் பண்ணக்கு முன்னாடியே ஜிங்கி வந்து அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி யுகிட்டோவை காப்பாத்துறான். அப்புறம் ஜிங்கி எக்ஸ்பிளைன் பண்றான், மட்டாமாஸ் நார்மலா ஹார்ம்லெஸ் தான், ஆனா அவங்க அரமட்டாமாவா மாற முடியும். அது ஒரு மான்ஸ்டர் வெர்ஷன். அப்ப அவங்க சுத்தி இருக்கிற மக்களோட எமோஷனல் டார்க்னஸால கரப்ட் ஆகுறாங்க. அந்த மான்ஸ்டர் திரும்ப வருது. இந்த முறை ஜிங்கி ரெடி. அவன் ஒரு பெரிய மேஜிக்கல் எக்ஸ்ப்ளோஷனை வெளிப்படுத்தி அந்த அரமட்டாமாவை டோட்டலி டிஸ்ட்ராய் பண்றான். ஆனா செலிப்ரேட் பண்ண நேரம் இல்ல. அந்த கிரியேச்சர் அவன் பின்னால திரும்ப உருவமாகுது. ஜிங்கி அப்புறம் யுகிட்டோவை நேராக அந்த மான்ஸ்டரோட தண்ணி நிறையும் வயிறுக்குள்ள தூக்கி போடுறான். அந்த நிமிஷம் யுகிட்டோ கிட்ட ஒரு பெரிய ரேஜ ட்ரிகர் பண்ணுது. அவன் ஒரு ஓவர்வெல்மிங் மேஜிக்கல் பவரை வெளிப்படுத்தி அந்த கிரியேச்சரை உள்ளே இருந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றான். ஜிங்கி ஷாக் ஆகி யுகிட்டோ கிட்ட இன்கிரெடிபிள் பொட்டன்ஷியல் இருக்குன்னு உணர்கிறான். அவன் உடனே அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அரமட்டாமாவை முடிஞ்ச வரை சீல் பண்றான். அப்புறம் அவன் யுகிட்டோ கிட்ட உன் பவர்ஸ பயமப்படுறது டேஞ்சரஸா இருக்கும், இனி நீ அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும்னு சொல்றான். ஜிங்கி யுகிட்டோவுக்கு தன் மாஸ்டரா இருக்க ஒப்புக்கொள்கிறான். அந்த நிமிஷம் யுகிட்டோ ஜிங்கிய ஒரு அண்ணனா பாக்குறான். 10 வருஷம் முன்னாடி அயக்கால நடந்த வால்கானிக் எரப்ஷன்ல அவனை காப்பாத்திய அதே ஆள். அடுத்த நாள் மார்னிங் ஜிங்கி ஒரு பெரிய ஹேங் ஓவரோட எழுந்துக்கிறான். ட்ரக் அடிச்சுதா மாதிரி தெரிஞ்ச ஜிங்கி வெளியே தடுமாறி வந்த யுகிட்டோவை நேராக ஓடி மோதுறான். யுகிட்டோ தன் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜிங்கி யுகிட்டோவ கிட்ட இன்னும் அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணு, லே எனர்ஜியை சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்றான். ஆனா யுகிட்டோக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. அவனுக்கு ஜிங்கி என்ன பேசுறான்னு தெரியல. சோ ஜிங்கி எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த எனர்ஜி ஒரு லைஃப் ஃபோர்ஸ் மாதிரி. அது பூமிக்கு அடிப்பக்கத்துல டீப்பா ஃப்ளோ ஆகும்.
அயக்கா ஐலாண்ட் கிட்ட பவர்ஃபுல் வேவ்ஸா அனுப்பும். நம்ம மாதிரி லே மாஸ்டர்ஸ் அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸ்ல வச்சிருப்பாங்க. அப்புறம் ஜிங்கி யுகிட்டோ கிட்ட நான் உனக்கு சிலர நாள் முன்னாடி காட்டி கொடுத்த ஸ்பெல்ல ஷோ பண்ணுன்னு கேக்குறான். ஆனா யுகிட்டோ ஃபெயில் ஆகுறான். ஜிங்கி தன்ன ஸ்பெல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்றான், தன்ன மாதிரியே ஒரு தண்ணி உருவத்தை உருவாக்கி. இத பண்ணிட்டு அவ சிரிக்க ஆரம்பிச்சு அப்புறம் போகிறான். இத பார்த்த யுகிட்டோ ஜிங்கி எப்பவும் லேட்பேக்கா குடிச்சு இருந்தாலும் அவ ரொம்ப பவர்ஃபுல்னு உணர்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு யுகிட்டோ சாங்சுவரிக்கு போறான். எங்க 2 சின்ன பசங்க இன்னும் அப்ரண்டிசஸா இருக்கிறவங்க யாரு இந்த நியூ இயராவோட சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணோன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜிங்கி சடனா குதிச்சு அவங்க 2 பேர்கிட்ட இருந்து மிஷன் ரெக்வெஸ்ட் புடுங்கி நான் யுகிட்டோவா இவங்க 2 பேரோட ட்ரெயின் பண்ணுவேன்னு சொல்றான். பின்னால ஜிங்கி யுகிட்டோ கிட்ட யாக்கோ அண்ட் ஷாரு ஷட்டாரு ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அதே லெவல்ல இருக்காங்க, சோ இந்த தீவுல யுகிட்டோக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க சான்ஸ் இருக்கும்னு சொல்றான். ஆனா யுகிட்டோ யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத யுகிட்டோ இந்த 2 பசங்க என் கூட சண்டை பண்ண வருவாங்களா, எனக்கு இன்னும் என் பவர்ஸ கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னு சந்தேகிக்கிறான். ஆனா ஜிங்கி அவனை அஷூர் பண்றான், எல்லாம் நல்லா இருக்கும், இவங்க 2 பேரும் இன்னும் பிகினர்ஸ் தான், சோ அவங்களும் ரொம்ப வீக் தான். அப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், சாங்சுவரி தான் தீவுல மட்டாமா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண பொறுப்பான இடம். சாங்சுவரியோட ஹெட் ஹருவாக்கி ஜிங்கியோட அண்ணன்மாரில் ஒருவன். ஜிங்கி முன்னாடி புடுங்கின மிஷன் ரிக்வெஸ்ட்ல ஒரு மட்டமா கேனல் பக்கத்துல காட்சியாளி இருக்கும். எங்க இருந்துன்னு தெரியாம ஒரு அரமட்டாமா தண்ணில இருந்து குதிச்சு வெளியே வருது. ஜிங்கி யுகிட்டோவ கிட்ட யோசிக்காம நீ அந்த மான்ஸ்டரை டீல் பண்ணுன்னு சொல்றான். அப்புறம் அவன் ஓடி போறான், அவன் ஸ்டூடெண்ட்ட விட்டுட்டு. யுகிட்டோ ஜிங்கிய தொடர்ந்து ஓடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மான்ஸ்டர் அவங்க 2 பேரையும் தாக்கி நேராக ரிவர்ல தூக்கி போடுது. கிண்டதும் அவங்க ஒரு வேலில மறைஞ்சு கிரியேச்சரை தூரத்துல இருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் யார அந்த மான்ஸ்டரை ஃபைட் பண்ணோன்னு சண்டை போட்டாங்க. ஆனா அந்த சத்தம் மான்ஸ்டரோட கவனத்தை இழக்கிறது. ஜிங்கி திரும்ப ஓடி போறான். ஆனா அந்த கிரியேச்சர் அவனை தொடர ஆரம்பிக்குது. அப்போதான் யுகிட்டோ அவ ஸ்பெல்ல ட்ரை பண்ண முயலுகிறான். அவ ஒரு தண்ணி அலைய சம்மன் பண்ணி அது மான்ஸ்டர் மேல மோதி அத கீழையில் வீழ்த்துது. அது ஜிங்கிக்கு அவன் எனர்ஜி டெக்னிக்கை யூஸ் பண்ண பெர்ஃபெக்ட் ஓப்பனிங் கொடுக்குது. மான்ஸ்டரோட கண்ணுல தண்ணிய போட்டு அத கம்ப்ளீட்டா பிழிந்துடுறான். அதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர் ஒரு பியூர்லி அக்வாட்டிக் ஃபார்முக்கு மாறுது. யுகிட்டோ ஞாபகம் வருது, முன்னாடி நைட் ஜிங்கி அவன் ஃப்ரெண்ட்ஸோட கேனல் பக்கத்துல குடிச்சு விட்டுட்டு போனானே, அது அர்த்தம் இந்த மான்ஸ்டர் குடிச்சு விட்டுட்டு போன நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி பிறந்தது. சீக்கிரம் அந்த கிரியேச்சர் திரும்ப ஒரு அரமட்டாமாவா உருவமாக ஆரம்பிக்குது. யுகிட்டோ உணர்கிறான், அது ஜிங்கிய மட்டும்தான் தொடர்ந்து வருது, ஏன்னா ஜிங்கி தான் முன்னாடி நைட் குடிச்சு அதுவை விரிவாக்கினான். சாங்சுவரியோட மாஸ்டர் கேசன் வரான். ஒரு பவர்ஃபுல் ஸ்பெல்ல போட்டு அந்த அரமட்டாமாவை உடனே டிஃபீட் பண்றான். குராமா அப்புறம் ஜிங்கிய கடியும் சொல்றான், ரெக்லஸ் பிஹேவியரால தான் இந்த கிரியேச்சர் பிறந்தது. அதுக்கப்புறம் அவன் யுகிட்டோவை தூக்கி சுத்தி வரான். நீ எவ்வளவு வளர்ந்திருக்கன்னு காமெண்ட் பண்றான். அப்புறம் குராமா தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறான், நான் ஒரு காலத்துல யுகிட்டோவோட அப்பாக்கு டைரக்ட் ஸ்டூடெண்ட்னு. அப்புறம் அவன் யுகிட்டோவோட வீட்டுக்கு போய் மோமோகோ கிட்ட எல்லாம் நடந்ததும் சொல்றான். அவன் ஜிங்கிக்கு இப்போ ரிவரை கிளீன் பண்ற பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு கூட சொல்றான். அரமட்டாமாவுக்கு 6 மை. அந்த ஈவினிங் டின்னர்ல குராமா யுகிட்டோவை பார்த்துட்டு அவன் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கான்னு பாசமா சொல்றான். யுகிட்டோ கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணி குராமா கிரியேச்சரை ஹேண்டில் பண்ண விதத்தை பாராட்டுறான். குராமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றான், அரமட்டாமாஸ் வயலண்ட் ஆகுறாங்க ஏன்னா அவங்க உள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க லே மாஸ்டர்ஸோட ட்ரூ ரோல் இந்த கிரியேச்சர்ஸ காம் பண்றதுதான். அப்போதான் அவங்க மனிதர்களோட சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்றான். அடுத்த நாள் ஜிங்கி யுகிட்டோவை ஒரு வாட்டர் ட்ரெயின்ல அழைச்சிட்டு போறான். அது கடலோட சர்ஃபேஸ்ல நெருவலாகவும் போகும். ட்ரெயின் உள்ளுக்கு யுகிட்டோ சின்ன பையன் மாதிரி எக்ஸைட்டட் ஆகுறான். ஜிங்கி சிரிச்சு நீ 10 வருஷம் முன்னாடி அதே ட்ரெயின்ல போன அதே மாதிரி தான் இருக்கான்னு கமெண்ட் பண்றான். கடைசியா அவங்க முதல் தீவுக்கு வராங்க. அது மாடர்ன் பில்டிங்ஸால நிறைந்திருக்கு. ஜிங்கி எக்ஸ்பிளைன் பண்றான், இது 2ஆம் தீவை விட ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. இங்கே அதிகமா குடிக்க இடம் இருக்கு, நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, கூடவே ஒரு கேசினோ கூட இருக்கு. யுகிட்டோ அப்புறம் ஏன் ட்ரெயின்ல எனர்ஜில தான் ஓடுதான்னு கேக்குறான். ஜிங்கி பதில் சொல்றான், ட்ராக்ஸ அந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணி கட்டுனாங்க, ஆனா ட்ரெயின் டீசல்ல தான் ஓடுது, ஒரு ட்ரெயின் லைன் மட்டும்தான் இருக்கு. இபுக்கி பின்னால அவங்க மேயர் வீட்டுக்கு போறாங்க. மேயர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆளு. மெயின்லாண்ட்ல இருந்து வந்ததா, உனக்கு இங்க செட் ஆகலன்னு ஃபீல் பண்றியான்னு கேக்குறான். யுகிட்டோக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. சோ மேயர் அவனுக்கு மெல்ல போய் இந்த இடத்துல பீஸ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுன்னு அட்வைஸ் பண்றான். ஜிங்கி ஓல்ட் மேன் கிட்ட ரொம்ப வரி பண்ணாத, நான் பையனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா மேயர் பதில் சொல்றான், நீ யுகிட்டோவை பாத்துக்கிறது தான் என்னை இன்னும் அதிகமா வரி பண்ணுதுன்னு. அதுக்கு அப்புறம் யுகிட்டோ சொல்றான், நான் முதல் தீவுக்கு வந்த போச்சு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. மேயர் ஜிங்கி கிட்ட அவனுக்கு பெஸ்ட் ஸ்பாட்ட காட்டுன்னு கேக்குறான். அது ஒரு வெல்நோன் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஆனா ஜிங்கி டூர் கைடா பண்ண ரொம்ப எக்ஸைட்டடா இல்ல. அவ ஆக்சுவலி இங்க ஃபன் பண்ண, கேசினோல கேம்பிள் பண்ண வந்தான். இருந்தாலும் அவ விரும்பாம யுகிட்டோவுக்கு தீவை காட்ட ஒப்புக்கொள்கிறான். இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஸ்டால்ஸால நிரம்பி மக்களால கூட்டமா இருக்கு. ஜிங்கி கமெண்ட் பண்றான், இப்போ முதல் தீவு நல்ல ஃபுட் அண்ட் லைவ் மியூசிக்கு ஒரு ஹாட்ஸ்பாட்டா மாறி இருக்கு.
ஆனா எங்க இருந்துன்னு தெரியாம அவன் மறைஞ்சு போறான். யுகிட்டோ கொஞ்சம் லாஸ்டா ஃபீல் பண்ணி சுத்தி பாக்குறான். ஜிங்கி ஒரு பழைய ஆள் கூட பார்பிக்யூ ஸ்டால்ல சண்டை போடுறத பாக்குறான். என்ன நடக்குதுன்னு பாக்க ஓடுறான். ஜிங்கி ரொம்ப கோவமா இருக்கான். ஏன்னா நாள் அவன் ஃபேவரிட் மீட் கட்ட குடிக்கல. வெண்டர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். அந்த ஸ்பெசிஃபிக் பீஸ் ஆல்ரெடி செல் ஆயிருச்சு. ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கிளையண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிருந்தேன். ஆனா ஜிங்கி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். யுகிட்ட உள்ளே போய் மேட்டரை காம் பண்ணி அதிகமா டிராமாவை தவிர்க்க ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்குவேர்ஸ வாங்குறான். ஜிங்கி எவ்ளோ ஸ்டபர்ன்னு அவனுக்கு தெரியும். அவங்க சாப்பிட்ட புறம் நடந்த சண்டே ஆனா ஜிங்கி சந்தோஷமா இல்லைன்னு வெளிப்படுத்துது. அவன் இந்த இடத்துல தான் பெஸ்ட் கிரில்டு சிக்கன் தைஸ் கிடைக்கும், எனக்கு ரொம்ப சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னு குறைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிங்கி அவன் ஃப்ரெண்ட் மேக்க பார்க்க போய் பேசி கொஞ்சம் ஸ்டீமை வெளியே தள்ள முடிவு பண்றான். சடனா அவன் ஒரு ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸால டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். ஜிங்கி திரும்ப மறைஞ்சு போறான். யுகிட்டோ அவனை தேட ட்ரை பண்றான். ஆனா அப்போதான் பெர்ஃபார்மரோட பலூன் ஒரு பயங்கரமான உருவமாக மாறுது. ஸ்ட்ரீட் கிளவுன் அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஜெக்ட டச் பண்ணக்கு முன்னாடியே யுகிட்டோ அவன் முன்னாடி பாய்ந்து அவனை காப்பாத்துறான். அது ஒரு டிஸ்கைஸ்ட் அராமட்டமா. மக்கள் பேனிக் ஆகி ஓடறாங்க. பாவம் யுகிட்டோ. ஜிங்கி மறைஞ்சு போனதுனால அவன் தனியா அந்த கிரியேச்சரை ஹேண்டில் பண்ணணும்னு உணர்கிறான். அவன் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்றான். இந்த அராமட்டமா முன்னாடி இருந்தவன வந்து சின்னதுதான், சோ மேபி என்னால அதை ஈஸியா கண்டெயின் பண்ண முடியும்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான். அவன் ஸ்பெல்ல காஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அது கிரீச்சர் என்ரேஜ் ஆகி அவன் மேல நெருப்ப கக்குது. ஆனா அட்டாக் ஹிட் பண்ணக்கு முன்னாடியே ஒரு மிஸ்டீரியஸ் ரெட் ஹெட் வரான். அராமட்டமாவ ஷூட் பண்ணி அட்டாக்கை இன்டரப்ட் பண்றான். யுகிட்டோக்கு அந்த ஆள் கிரியேச்சரை ஃபைட் பண்ற விதம் அதிசயமா இருக்கு. அவன் கன்னை யூஸ் பண்றத கவனிக்கும் வரை ரெட் ஹெட் அவனை பார்த்துட்டு நீதான் ஃபேமஸ் யுகிட்டோவா ன்னு கேக்குறான். யுகிட்டோ ரொம்ப ஷாக் ஆகுறான், யாரோ அவனை ஆல்ரெடி ரெகக்னைஸ் பண்றாங்களேன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆள் தன்னை இபுக்கின்னு அரிஜயம் பண்ணிக்கிறான். யுகிட்டோக்கு ஞாபகம் வருது, அது தீவில இருந்த மேயர் அவனை முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தார். இபுக்கி யுகிட்டோவை கொஞ்சம் கலாய்க்கிறான். நீ உன் அப்பா மாதிரி டம்முதான்னு சொல்றான். அப்பதான் யுகிட்டோக்கு தெரியுது இபுக்கி அவன் அப்பா கூட 10 வருஷம் முன்னாடி ட்ரெயின் பண்ணிருக்கான். இப்போ அவன் ஸ்பெஷல் மேஜிக்கல் அம்யூனிஷனை யூஸ் பண்ணி அராமட்டமாவ டீல் பண்றான். கொஞ்ச தூரம் நடந்தப்புறம் அவங்க ஒரு பெரிய பில்டிங்க்கு வர்றாங்க. இபுக்கி யுகிட்டோவை அவன் இப்போ ஒர்க் பண்ற இடத்துக்கு அழைத்து போறான். அப்போதான் யுகிட்டோ ஒரு பெரிய கிளாசி பாருக்குள்ள போய் ஜிங்கிய ஒரு டிஃபெண்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். கோவமான யுகிட்டோ, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறான். ஜிங்கி பதில் சொல்றான், நான் என் ஃப்ரெண்ட தேடுனேன், ஆனா அவன் இல்லாதனால நான் சாப்பிடலாம்னு இங்க இருந்தேன். யுகிட்டோ அவனை முளைப்பிக்க பார்த்துட்டு, ஜிங்கி உன் ஃப்ரெண்ட தேடக்கூட ட்ரை பண்ணல, அதை விட மொக்கைனா நீ என்ன விட்டுட்டு போன, நான் அராமட்டமாவ தனியா ஸ்ட்ரீட்ல ஃபைட் பண்ணணும்னு குறைக்கிறான். இபுக்கி அப்புறம் இன்டரப்ட் பண்ணி யுகிட்டோக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்றான். அவன் ஜிங்கி கிட்ட எனக்கும் ஒன்ன ப்ரிப்பேர் பண்ணுன்னு கேக்குறான். ஜிங்கி அராமட்டமா எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறான். இபுக்கி சிம்பிளா அது அராமட்டமா தான்னு கன்ஃபார்ம் பண்றான். அவன் கூட எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த கிரியேச்சரோட நம்பர் இப்போ அதிகமாகிட்டே இருக்கு. யுகிட்டோ கியூரியஸா இபுக்கி அரமட்டாமாவை ஹேண்டில் பண்ண என்ன டெக்னிக் யூஸ் பண்றாரு, அவரோட ஃபைட் பண்ற விதம் ஜிங்கி அண்ட் குராமாவோட ரொம்ப வித்தியாசமான இருக்கே நீ கேக்குறான். அவனுக்கு ஞாபகம் வருது, குராமா ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி கிரீச்சரை ரொம்ப காம் பண்ணினா மான்ஸ்டர் நல்லா ஆனத மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ இபுக்கி கன் யூஸ் பண்ணும்போது யுகிட்டோ அரமட்டாமாவோட பிரசன்ஸை கவனிச்சான். இந்த கேள்வி இபுக்கிய கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுது. ஆனா அவன் பதில் சொல்றான், நான் கிரீச்சர்ஸை பியூரிஃபை பண்றதில்ல, நான் அவங்கள கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றேன். அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், மாஸ்டர் மக்கோட்டோ மிட்டாமாவை பியூரிஃபை பண்ணி அவங்கள ஒரிஜினல் மட்டாமா ஃபார்முக்கு திருப்புவார். ஜிங்கி அண்ட் குராமா அதே அப்ரோச்சை யூஸ் பண்ணி பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனியை ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா என் மெத்தட் கம்ப்ளீட்லி வித்தியாசமான. அவன் அரமட்டமாவை கம்ப்ளீட்டா எக்ஸ்டர்மினேட் பண்றான், எதுவும் ட்ரேஸ் இல்லாம. யுகிட்டோ ஏன்னு கேக்குறான். இபுக்கி எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த கிரீச்சர்ஸ் மனிதர்கள கொல்வாங்க, முதல் தீவுல நல்ல பசங்க நிறைய இருக்காங்க, சோ நான் த்ரெட்டை முடிச்சிடுறேன், எல்லாரும் சேஃபா இருக்க. யுகிட்டோ ஆர்கியூ பண்றான், குராமாவோட மெத்தட் ரொம்ப நல்லது, ஏன்னா அவரால கிரீச்சர்ஸை பியூரிஃபை பண்ண முடியுது. ஆனா இபுக்கி அவனை சிரிச்சு, குராமா லே எனர்ஜியோட ஃப்ளோவை மட்டும்தான் கவனிக்கிறான், மக்களை கவனிக்கலன்னு சொல்றான். அவனுக்கு அக்கார்டிங் குராமா இன்னும் அவன் டெட் மாஸ்டரோட டீச்சிங்ஸ்ல ட்ராப் ஆகியிருக்கான், ரியல் டேஞ்சரை இக்னோர் பண்றான். இபுக்கிக்கு இந்த கிரீச்சர்ஸ் அண்ட் இந்த எனர்ஜி மனிதர்களுக்கு ஒரு த்ரெட், சோ அவனோட சொல்யூஷன் அவங்கள எல்லாம் டெஸ்ட்ராய் பண்றது. கருப்பு மாந்திரீகம். அவுட்ரேஜ்டா யுகிட்டோ எழுந்து நான் இபுக்கியோட மெத்தட்ஸ்க்கு ஒப்புக்கொள்ளலன்னு சொல்றான். ஆனா இபுக்கி உடனே பதில் சொல்றான், எனக்கு மாதிரி யூஸ்லெஸ் ஆளோட வேல்யூஸ் ஆர் எத்திக்ஸ் பத்தி கவலை இல்ல. அந்த நிமிஷம் ஒரு பர்பிள் ஹெட் கேர்ள் பேரு இபாரா பார்க்குள்ள வந்து இபுக்கிக்கு ஒரு புதிய டார்கெட் லொகேட் ஆயிருக்குன்னு வேகமா சொல்றா. யுகிட்டோ இது அதே மாதிரி வேற ஒன்னான்னு கேக்குறான். இபுக்கி பதில் சொல்றான், நான் ஆல்ரெடி ஃபைட் பண்ணவனோட மெயின் பாடியை தான் கண்டுபிடிச்சேன். அவன் எக்ஸ்பிளைன் பண்றான்,
ஒரு அரமட்டாமாக்கு நார்மலி ஒரு கோர் இருக்கும், அது ஒரு ஐ மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எலிமினேட் பண்ணவங்க கிட்ட கோர் இல்ல. அது ஒரு பெரிய அரமட்டாமாவோட ஃப்ராக்மெண்ட்ஸ் தான். மெயின் பாடி வேற இடத்துல இருக்கு. ஜிங்கி இபுக்கியோட போக வாலண்டியர் பண்றான். ஆனா இபுக்கி அவனை யுகிட்டோவை வீட்டுக்கு அழைச்சு போக சொல்றான். கிளம்புக்கு முன்னாடி அவன் யுகிட்டோ கிட்ட உனக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்தா பார் எப்பவும் உனக்காக திறந்திருக்கும்னு சொல்றான். வீட்டுக்கு போன அப்புறம் ஜிங்கி யுகிட்டோ கிட்ட இபுக்கி ஒரு செக்யூரிட்டி கம்பெனியோட பார்ட்டு, பேர் அயக்கா செக்யூரிட்டி, அதை அவனே தொடங்கினான்னு சொல்றான். உள்ளாம அது ஒரு ரெகுலர் கம்பெனி மாதிரி இருக்கும். ஆனா இவென்ச்சுவலி அவங்க அரமட்டாமாவை ஹண்ட் பண்றாங்க. யுகிட்டோ ஷாக் ஆகுறான். ஜிங்கி இபுக்கி நல்ல வேலை செய்யறான்னு நினைக்கிறாங்க. ஜிங்கி சொல்றான், 2ஆம் தீவு அவுட்சைடர்ஸால நிரம்பி இருக்கு, அவங்க லே எனர்ஜிய கலைக்கிறாங்க. அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், டூரிஸ்ட் ஏரியாவை சுத்தி ஒரு பேரியர் சில வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கப்படும். ஆனா அது இருந்தாலும் 2ஆம் தீவுல இருந்த எனர்ஜி முதல் தீவுக்கு லீக் ஆகும். அவனுக்கு அக்கார்டிங் இபுக்கியன் அவன் டீம் பண்ண எஃபர்ட்ஸ்க்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும். ஜிங்கி அப்புறம் யுகிட்டோ கிட்ட கட்டி கொடுக்குறான். மிட்டாமேன் அரமட்டாமாவை மனித ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மிட்டாமா அரமட்டாமா ஆகுற நேரத்துல அதை சப்டியூ பண்ணணும், இல்லனா எலிமினேட் பண்ணணும். அது யாரையும் கொல்ல முன்னாடியே. யுகிட்டோ குராமா இபுக்கியோட ஆக்ஷன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறாருன்னு கேக்குறான். ஜிங்கி அவன் கம்ப்ளீட்லி டிசப்ரூவ் பண்றாருன்னு சொல்றான். அப்புறம் அவன் யுகிட்டோ கிட்ட வார்ன் பண்றான், எதுக்கு இபுக்கி பத்தி குராமா கிட்ட பேசாத, குராமா பத்தி இபுக்கி கிட்ட பேசாத, ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் பகைப்பாங்க. சோ அந்த டாபிக்கை தவிர்க்கிறது நல்லது. எங்கிருந்துன்னு தெரியாம ஜிங்கி இபுக்கி கிட்ட இருந்து பணம் வாங்க மறந்தது ஞாபகம் வருது. ஓடி போறாங்க. யுகிட்டோ நான் எப்படி இவ்ளோ ஸ்பேட்டர் பிரெயின்ட் ஆள் கூட சேர்ந்தேன்னு யோசிச்சான். ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு இருக்கும்போது யுகிட்டோ வேற ஒரு கமோஷனை கேட்டு அதை நோக்கி ஓடுறான். அவன் சில கார்ட்ஸை கிராஸ் பண்றான். அவங்க அவனை ஒரு லே மாஸ்டரை ரெக்கக்னைஸ் பண்ணி அரமட்டம்மாவோட ஹெல்ப் கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஒரு பெரிய மான்ஸ்டரை நேரடியா பாக்குறான். ஒரு பெரிய ஐயோட, இபுக்கி டிஸ்கிரைப் பண்ண மாதிரியே. இதுதான் அரமட்டம்மாவோட ட்ரூ பாடி. யுகிட்டோ அவன் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி அவனோட என்சான்ட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி கிரீச்சரை தண்ணி பிளாஸ்டோட தாக்கி. மான்ஸ்டர் சில சத்தம் போடுது, ஆனா வேகமா கவுண்டர் அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. அதே நிமிஷம் ஒரு ஸ்குவாட் ஆஃப் ஷூட்டர்ஸ் மான்ஸ்டரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிங்கி வரான். யுகிட்டோவை ஒரு வால் மேல தள்ளி நீ ஏன் தனியா ஹீரோவா விளையாட ட்ரை பண்றேன்னு கேக்குறான். ஒரு கார்டு அவங்கள அங்கிருந்து போக சொல்றாரு. நாங்க எங்க வழியில ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்றாரு. அப்புறம் அதே கார்டு இபுக்கிக்கு நம்ம கிட்ட புல்லட்ஸ் இல்லன்னு இன்ஃபார்ம் பண்றாரு. யுகிட்டோ நீங்க திரும்ப டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ண போறீங்கன்னு கேக்குறான். இபுக்கி நான் இந்த மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ண விரும்புறேன்னு சொல்றான். அப்புறம் அவனோட பவர்ஃபுல் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணி அவன் கை ஒரு மான்ஸ்டர்ஸ் ஃபார்முக்கு வளருது. ஜிங்கி எக்ஸ்பிளைன் பண்றான், இபுக்கி ஃபர்பிடன் மேஜிக்கை யூஸ் பண்ணி கிரீச்சரோட எனர்ஜியை அப்சர்வ் பண்றான். அது லே மாஸ்டர்ஸோட ரூல்ஸ்க்கு டோட்டலி எதிராக இருக்கு. மான்ஸ்டர் இபுக்கி மேல பாஞ்சுது, ஆனா அவன் அதை ப்ரூட்டரை டிஸ்ட்ராய் பண்ணி அதோட கோர பாடியில இருந்து இழுக்கிறான். அப்புறம் அதை கோரை கிரஷ் பண்ணி அதுல இருந்து வந்த லிக்விட குடிக்கிறான். யுகிட்டோ அதை பார்த்த உடனே வாய் தவற வந்தாச்சு. அடுத்த நாள் ஜிங்கி யுகிட்டோவை 3ஆவது தீவுக்கு அழிச்சு போறான். யுகிட்டோ அது 2ஆம் தீவை விட இன்னும் அண்டர் டெவலப்டுன்னு கவனிக்கிறான். அவன் ஜிங்கி கிட்ட நீங்க இந்த 3ஆவது தீவுக்கு அதிகமா வருவீங்களா நீ கேக்குறான். ஜிங்கி பதில் சொல்றான், இல்ல நான் உன்னை இந்த 3ஆவது தீவுக்கு அழைச்சு வந்தேன், குராமா எங்க வாழ்றாரு ஒர்க் பண்றாருன்னு பாக்க. இந்த தீவுல மோஸ்ட்லி கிராஸ் அண்ட் செவரல் டெம்பிள்ஸ் இருக்கு. ஜிங்கி ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் வரான், ஏன்னா அங்க நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப நல்லது. ஜிங்கி மென்ஷன் பண்றான், குராமா அண்ட் அவரோட 2 கிளம்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த தீவை ரெகுலரா யூஸ் பண்றாங்க. யுகிட்டோ ஷையா நான் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபார்ச்சூன் கிடைக்குமான்னு கேக்குறான். ஜிங்கி சிரிச்சு நீ லக்கியா இருந்தா கிடைக்கும்னு சொல்றான். சடனா அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அவங்கள டெம்பிள்குள்ள அழைக்கிறாங்க. அவங்கள 3ஆவது தீவுக்கு வரவேற்றுட்டு மாஸ்டர் உங்களை மீட் பண்ண அனுப்பினார்னு சொல்றாங்க. மவுண்டனை கிளைம் பண்ணும்போது சட்டாரு யுகிட்டோ கிட்ட தீவு வாழ்க்கைக்கு பழகி போச்சான்னு கேக்குறான். யுகிட்டோ பதில் சொல்றான், எனக்கு இன்னும் நிறைய புரியல மிட்டாமா லே எனர்ஜி மாதிரி, ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தீவுல எல்லாரும் என்ன நல்லா நடத்துறாங்க. இந்த தீவுல இருக்கிறது எனக்கு வீட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சீக்கிரம் அவங்க சாங்சுரி அடையறாங்க. யுகிட்டோ உணர்கிறான், இந்த தீவு மற்றமான விட ரொம்ப வித்தியாசமான. பசங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த சாங்சுரி தண்ணி டிராகன் காட் அண்ட் நெருப்பு டிராகன் காடுக்கு டெடிகேட்டட். அவங்க அப்போசிங் எனர்ஜியோட காட்ஸ்னு சொல்றாங்க. டிராகன்ஸ் பத்தி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, பழைய காலங்கள்ல இந்த 2 டிராகன்ஸும் 4ஆவது தீவுல வாழ்ந்துச்சு, ஆனா அவங்க எப்பவும் பிரச்சனை பண்ணின. சோ அவங்கள காம் பண்ண சாங்சுரி உருவாக்கப்பட்டுச்சு. சட்டாரு சொல்றான், இந்த கதை உண்மை, ஏன்னா நாங்க பசங்களா இருக்கும்போது ஒரு டிராகன் கோபப்பட்டு வால்கேனோல எரப்ட் பண்ணி முதல் தீவை கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் பண்ணுச்சு. அவன் உயிரற்ற தீவை காட்டி 4ஆவது தீவுல நெருப்பு டிராகன் ரகசியமா ஆகி தண்ணி டிராகன் அதை காம் பண்ண அப்புறம் கிரேட்டருக்குள்ள ஒரு பெரிய லேக் மட்டும்தான் மிச்சமா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 1ல இதோட முடிச்சுக்கலாம். இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இந்த அனிமே கண்டினியூ பண்ணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.